வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அரசு பள்ளி தமிழாசிரியர் 10ஆம் வகுப்பு மாணவியை காரில் ஏற்றி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக அவர் மீது போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய அரசு பல்கலைக்கழகத்திலும் மாநில கல்லூரிகளிலும் தேசிய கல்விக் கொள்கை திணிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை புதுச்சேரி அரசு அமுல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் MP உள்ளிட்ட இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மத்திய அரசு நாடு முழுவதும் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை புதுச்சேரி அரசு அமல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சுதேசி பஞ்சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன், மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் MP, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு குடியுரிமை திருத்தச் சட்டம் மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தையா சுவாமி திருக்கோவிலின் பங்குனி உத்திர பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் எழுந்தருளியுள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தையா சுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவிலை பங்குனி உத்திர பெருவிழா நேற்று மாலை விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து இன்று காலை யாகசாலையுடன் துவாஜாரோகணம் என்ற கொடியேற்றம் நடைபெற்றது. இதனையொட்டி கொடிமரத்திற்கு மலர்களால் பூஜை செய்யப்பட்டு சேவல் கொடியை ஏற்றி தீபாராதனை காட்டப்பட்டது. பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி தினந்தோறும் இரவு பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா வரும். 9ஆம் தேதி திருக்கல்யாணமும் 10ஆம் தேதி திரு தேரோட்டமும் நடைபெற உள்ளது. மிருதங்க வீணாவேன பிரணவகாலகாக வேரே வந்தர புதுச்சேரியில் அரசு பள்ளி தமிழாசிரியர் 10ஆம் வகுப்பு மாணவியை காரில் ஏற்றி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக அவர் மீது போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி புறநகர பகுதியான கல்மண்டபம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வந்தவர் கிருஷ்ணசாமி. அதே பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் 15 வயது மாணவி ஒருவர் பள்ளி முடித்து வீட்டுக்கு பேருந்தில் செல்வதற்காக பள்ளியிலிருந்து பேருந்து நிறுத்தத்திற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார்.
அப்போது காரில் வந்த கிருஷ்ணசாமி மாணவியிடம் பேசி அவரை வீட்டில் இறக்கி விடுவதாக தெரிவித்துள்ளார். இதில் அந்த மாணவி ஆசிரியர் அழைக்கிறாரே என்ற நம்பிக்கையுடன் காரின் முன் இருக்கையில் அமர்ந்துள்ளார். இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ஆசிரியர் சீட் பெல்ட் அணியாமல் சென்றால் போலீஸ் பிடித்துவிடும் என கூறி மாணவிக்கு சீட் பெல்ட் அணிவது போல் அவரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனை சற்றும் எதிர்பாராத அந்த மாணவி அதிர்ச்சி அடைந்து காரில் இருந்து இறங்கி அழுது கொண்டே தனது வீட்டிற்கு சென்று நடந்தவற்றை தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த மாணவியின் பெற்றோர்கள் இது தொடர்பாக பள்ளி நிர்வாகத்திடம் முறையிட்டனர். அப்போது நிர்வாகம் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்குமாறு தெரிவித்ததை அடுத்து மாணவியின் பெற்றோர்கள் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததால் தங்களின் விவரங்கள் வெளியே வந்துவிடும் என அஞ்சி நேரடியாக பள்ளி கல்வித்துறையில் புகார் கொடுத்துள்ளனர். இது குறித்து விசாரித்த பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தமிழாசிரியர் கிருஷ்ணசாமி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்து அவரை பணியிடை நீக்கம் செய்து பெற்றோர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த விவகாரம் வெளியே தெரியாமல் பாதுகாத்து வந்தனர். இந்த நிலையில் சக ஆசிரியர்கள் மூலமாக இந்த விஷயம் வெளியே கசிய சமூக ஆர்வலர்கள் சிலர் இச்சம்பவம் தொடர்பாக தங்களின் சமூக வலைதள பக்கங்களில் பதிவு செய்து தங்களின் எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தனர். இதனிடையே இந்த விவகாரம் சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருவதை கண்ட நெட்டப்பாக்கம் போலீசார் தாமாகவே முன்வந்து இது குறித்து விசாரணை செய்ததில் ஆசிரியர் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்ததை தொடர்ந்து ஆசிரியர் கிருஷ்ணசாமி மீது போக்சோ பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் புதுச்சேரியில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு சிறுமி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இப்போது பள்ளி மாணவிக்கு ஆசிரியர் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த சம்பவம் பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. ஆன்லைன் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று புதுச்சேரி மூதாட்டியிடம் ரூபாய் 39 லட்சம் ஏமாற்றிய இணைய வழி மோசடிக்காரர்களை குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கிரிஜா. இவரது கணவர் உயிரிழந்த நிலையில் இவரது மகன் மற்றும் மகள் வெளிநாட்டில் வசித்து வருகின்றனர். இவர் நீண்ட காலமாக ஆன்லைனில் முதலீடு செய்து பல்வேறு தொழில்களை செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த மாதம் பகுதி நேர வேலைக்கு ஆட்சேர்ப்பு செய்கிறார்கள் என்று அவருக்கு ஒரு விளம்பரம் வந்துள்ளது. அதில் அந்த நிறுவனத்தின் பெயர் காயின்ஸ் வித் ஐஎன்சி குழுமம் என்றும் அந்த நிறுவனத்தில் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் முதல் 30,000 வரை சம்பாதிக்கலாம் என்றும் அதனை காண அதிலிருந்த லிங்கை கிளிக் செய்யவும் என இருந்ததை கண்ட அவர் அதனை கிளிக் செய்தவுடன் மேனேஜர் என்ற ஒருவர் அவருடன் பேசினார். பின்னர் வரவேற்பாளர்கள் என்று 2 பெண்கள் பேசியுள்ளனர். அவர்கள் ஆன்லைன் பங்கு சந்தையில் எப்படி ட்ரேடிங் செய்ய வேண்டும் என்று கிரிஜாவை வழிநடத்தியுள்ளனர். பின்னர் அதில் முதல் முறையாக ரூபாய் 3,000 பணத்தை செலுத்தியுள்ளார். அதற்கு அவருக்கு கமிஷன் பணமாக 300 ரூபாய் என்று மொத்தம் 3,300 ரூபாய் பணத்தை செலுத்தியுள்ளனர். தொடர்ந்து அதில் அதிக பணத்தை செலுத்தினால் அதிக லாபம் கிடைக்கும் என்று எண்ணியவர் தொடர்ச்சியாக பல தவணைகளாக ரூபாய் 39 லட்சத்தை செலுத்தியுள்ளார். பின்பு அவர் செலுத்திய பணத்தை திருப்பி எடுக்க முயற்சி செய்யும் போது அவரால் எடுக்க முடியவில்லை. மேலும் அவர்களை தொடர்பு கொண்ட போது கூடுதலாக பணம் கட்டினால் மட்டுமே முன்னதாக கட்டிய பணத்தை எடுக்க முடியும் என்று கூறியுள்ளனர். பின்னர் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த கிரிஜா சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இணைய வழி மோசடிக்காரர்களை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இணையதளத்தில் வரும் விளம்பரங்களை நம்பி பணத்தை முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என்ற எண்ணத்துடன் யாரும் முதலீடு செய்ய வேண்டாம் என்றும் இவை அனைத்தும் இணைய வழி மோசடிக்காரர்கள் ஈடுபடும் ஏமாற்று வேலை என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய அரசு பல்கலைக்கழகத்திலும் மாநில கல்லூரிகளிலும் தேசிய கல்விக் கொள்கை திணிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம்.
புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய கல்விக் கொள்கை மத்திய பல்கலைக்கழகத்திலும் மாநில கல்லூரிகளிலும் திணிக்கப்படுவதால் புதுச்சேரி மாணவர்கள் எதிர்காலம் சீரழிக்கப்பட்டு வருவதாகவும், தேசிய கல்விக் கொள்கையினால் தாய்மொழிக்கும் கல்விக்கும் ஏற்பட்ட பாதிப்பை தடுத்திடவும், இதனால் தாய்மொழியில் கற்ற இளைஞர்களின் வேலைவாய்ப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாகவும், அவசர கதியான தேசிய கல்விக் கொள்கையினால் தாய்மொழி கல்வியை பாடமுறையில் சிதைத்து விடாமல் எதிர்கால தலைமுறையை காப்பாற்ற வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பை சேர்ந்த மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் அண்ணா சிலையில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சட்டமன்றம் நோக்கி ஊர்வலமாக வந்தனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். படிச்சவங்க 4 மணி நேரத்துக்கு தமிழ் பாடத்தை குறைச்சிட்டீங்க. பாடத்தை படிச்சுட்டு வேலை தேடி எங்க போவோம்? எந்த ஊர்ல பாடம் எடுப்போம்? வெக்கங்கெட்ட புனரே, தலைமுறை வாழ்க்கையை அழிக்காதே. தேசபக்தி என்ற பெயரில் அதை வியாபாரமாக்கி இன்றைக்கு பணம் ஈட்டுகின்ற கட்சியாக பாஜக உள்ளதாகவும், தேர்தல் பத்திர மெகா ஊழலுக்கு பொறுப்பேற்று மோடி அரசு பதவி விலக வேண்டும் என ரவிக்குமார் எம்பி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அருகில் உள்ள கோட்டக்குப்பம் பகுதியில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோட்டக்குப்பம் நகராட்சி அலுவலகம் எதிரே விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்று குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ரவிக்குமார் எம்பி, கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு இல்லாத கம்பெனிகளை உருவாக்கி தேர்தல் பத்திரங்கள் மூலம் பல ஆயிரம் கோடி ரூபாய்களை மோடி அரசு தன்னுடைய பாஜகவிற்கு நன்கொடையாக பெற்றுள்ளது. இந்த மெகா ஊழலுக்கு பொறுப்பேற்று மோடி அரசு பதவி விலக வேண்டும். இல்லை என்றால் இந்த பொதுத் தேர்தலில் இந்திய மக்கள் பாஜகவை விரட்டியடிப்பார்கள், நல்ல பாடம் புகட்டுவார்கள். புல்வாமா தாக்குதல் நடந்த சில தினங்களிலேயே பாகிஸ்தான் நிறுவனத்திடமிருந்து பாஜக தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை பெற்றுள்ளது. தேசபக்தி என்ற பெயரில் அதை வியாபாரமாக்கி இன்றைக்கு பணம் ஈட்டுகின்ற கட்சியாக பாஜக உள்ளது. இது இன்றைக்கு அம்பலமாய் இருக்கின்றது என குற்றம் சாட்டினார். மேலும் பேசிய அவர், குடியுரிமை திருத்த சட்டம் மூலம் இந்தியா முழுவதும் திறந்தவெளி சிறைச்சாலைகளாக மாற்ற மோடி அரசு முயற்சி செய்கிறது. குடியுரிமை திருத்த சட்டம் ஒட்டுமொத்த இந்திய மக்கள் மற்றும் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றார். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் மீண்டும் போட்டியிடுவதாகவும், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் தான் மீண்டும் போட்டியிட உள்ளதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பாக திருபுவனை தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பரிந்துரையின் மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆதிதிராவிடர் மக்கள் வசிக்கும் நல்லூர்பேட் சுடுகாடு பாதை பணிக்காக ரூபாய் 7,45,000 மதிப்பீட்டிலும், திருபுவனை பெரியபேட் சக்தி நகர் உள்வீதிகளை மேம்படுத்துதல் பணிக்காக ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டிலும், விநாயகம்பேட் சுடுகாடு பாதையை மேம்படுத்துதல் பணிக்காக ரூபாய் 7,50,000 மதிப்பீட்டிலும், சோரப்பட்டு பேட் இந்திரா நகர் உள்வீதிகளை மேம்படுத்துதல் பணிக்காக ரூபாய் 26,35,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் கேசவன் மற்றும் ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு அறநிலை கழகத்தின் மேலாண் இயக்குனர் சிவக்குமார், செயற்பொறியாளர் பக்தவச்சலம், பொது மேலாளர் ஆறுமுகம், இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வன்,
ஒப்பந்ததாரர்கள் தங்கராசு, வரதராசு மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொத்தம்புரி நத்தம் பகுதியில் சாலை அமைத்தல் பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் கொத்தம்புரி நத்தம் சொசைட்டி தெரு, பள்ளி சந்து மற்றும் பழங்குடியினர் சாலைகளை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 23,70,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மண்ணடிப்பட்டு கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஊர் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் ஸ்ரீ கைலாசநாத சுவாமி ஆலய பங்குனி மாத பிரம்மோற்சவ தேர் மற்றும் தெப்ப திருவிழாவிற்கான கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சுந்தராம்பாள் சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி தேவஸ்தானம். இந்த ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழாவிற்கான பந்தக்கால் முகூர்த்தம் கடந்த 1ஆம் தேதி நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்று ரிஷப வாகனம் பொருந்திய கொடி பூஜைகள் செய்து பின்னர் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து தீபாராதனை காட்டப்பட்டு பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. 23ஆம் தேதி பெரிய தேரோட்டம் நடைபெறுகிறது. 26ஆம் தேதி தெப்ப உற்சவமும் நடைபெறும் என கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் காரைக்கால் மீனவர்கள் 15 பேரை கைது செய்தனர். கைது செய்த மீனவர்களை விடுவிக்க உறவினர்கள் கோரிக்கை. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட மீன்பிடி துறைமுகத்திலிருந்து காரைக்கால் கிளிஞ்சல்மேடு கிராமத்தை சேர்ந்த ஜெயமதி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு மூலம் கடந்த 13ஆம் தேதி காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த 13 மீனவர்கள் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த 2 மீனவர்களாக மொத்தம் 15 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 15 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இந்த நிலையில் கைது செய்த மீனவர்கள் மற்றும் விசைப்படகை விடுவிக்க வேண்டும் என்று மீனவர்களின் உறவினர்கள் மத்திய, மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் தங்களது மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்கவில்லை என்றால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மீனவ பெண்கள் தெரிவித்துள்ளனர். அரசு பேருந்தில் பெண்களுக்கு இலவசம் என அறிவித்த என்ஆர் காங்கிரஸ், பாஜக அரசு முதலில் அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேச்சு. காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சந்திரமோகன் பிறந்தநாள் விழா இன்று காரைக்காலில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்டு பேசிய புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி தற்போது ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணி அரசால் பொய்யான வாக்குறுதிகளே அளிக்கப்பட்டு எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்த முடியாத அரசாக இருந்து வருவதாகவும், சமீபத்தில் புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் புதுச்சேரி அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளிகள் முன்னாள் RSS நிர்வாகிகள் எனவும் அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க தாமதிப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். என்ஆர் காங்கிரஸ், பாஜக அரசு பேருந்தில் பெண்களுக்கு இலவசம் என அறிவித்தால் மட்டும் போதாது, பேருந்துகளை இயக்க வேண்டும். பேருந்துகளை இயக்காமல் பெண்களுக்கு இலவசம் அறிவித்தது நகைப்புக்குரியது என விமர்சித்தார். காரைக்கால் மாவட்டத்தில் 79 IRPN போலீசாருக்கு பதவி உயர்வு.
புதுச்சேரி மாநிலத்தில் IRPN போலீசார் காவல் நிலையம் பணிகள் தீவிர மற்றும் அனைத்து பணிகளையும் தொடர்ந்து செய்து வருமாறு இவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படாமல் இருந்து வந்த நிலையில் தற்போது மாநிலம் முழுவதும் உள்ள IRPN போலீசாருக்கு பதவி வழங்க முடிவு எடுக்கப்பட்டு 20 ஆண்டுகள் பணி முடித்த IRPN போலீசாருக்கு துணை உதவி ஆய்வாளர் பதவி உயர்வு அளிக்கப்பட்டது. பதவியில் உள்ள அனைத்து IRPN காவலர்களுக்கு ஒரு நட்சத்திர குறியீட்டை IRPN கமாண்டர் சுவாதி சிங் மற்றும் காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் ஆகியோர் அளித்து கௌரவித்தனர். இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் சுப்பிரமணியன், பாலச்சந்திரா உள்ளிட்ட ஏராளமான IRPN காவலர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அரசு பள்ளி தமிழாசிரியர் 10ஆம் வகுப்பு மாணவியை காரில் ஏற்றி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக அவர் மீது போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய அரசு பல்கலைக்கழகத்திலும் மாநில கல்லூரிகளிலும் தேசிய கல்விக் கொள்கை திணிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.